வணக்கம். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நெதர்லாந்து நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாங்க. அங்க போய் அவருக்கு அந்த அரசினுடைய மிகப்பெரிய விருதுகள்லாம் குடுத்தாங்க. நம்ம பத்திரிகை செய்தி தான் பார்த்தோம். அதுல ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழர்களுக்கு அவசியமான விஷயம், தமிழர்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அ தமிழகத்தினுடைய ஒரு பாரம்பரியமான விஷயத்த நெதர்லாந்து நாட்டில இருந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மீட்டு கொண்டு வந்திருக்கார். அது என்னன்னா, ஆனைமங்கலம் செப்பேடுகள் அப்படிங்கிறது. இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள்ங்கிறது கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அதாவது பாத்தீங்கன்னா, சுமாரா ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தினது. நம்முடைய ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவர்களுடைய காலத்துல உள்ள ஒரு செப்பு பட்டயம். அந்த செப்பு பட்டயம் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதுல 21 பெரிய செப்பேடுகள், 3 சின்ன செப்பேடுகள், மொத்தம் 24 செப்பேடுகள், கிட்டத்தட்ட 30 கிலோ எடை உள்ள அந்த செப்பு பட்டயம். இது என்ன இதுன்னா, அந்த நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கக்கூடிய சூளாமங்கலம் விகார் அப்படிங்கிற ஒரு புத்த கோயில். அந்த புத்த கோயில சோழ மன்னர்கள் புத்தர்கள் இடம் எங்களை வழிபாடு பண்றதுக்கு இடம் வேணும்னு கேட்கறாங்க. அவங்களுக்கு அந்த புத்த விகார கட்டுறதுக்கு இடம் கொடுக்குறாரு. இடம் கொடுக்குற மத்தல அதனுடைய நித்திய பூஜைகள் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிராமத்தையே அவங்களுக்கு தானமா கொடுக்குறாரு. அதனுடைய சம்பந்தமான அந்த செப்பு பட்டயம். இந்த செப்பு பட்டயம் தமிழ்நாட்டில இருந்து இந்த டச்சுக்காரர்களுடைய ஆட்சி, பாண்டிச்சேரி இந்த பகுதிகள் எல்லாம் கிபி 1800ல 200 வருஷத்துக்கு முன்னாடி 250 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்தப்ப, டச்சுக்காரர்கள் இங்க வந்தப்ப இங்க இருந்து கொண்டு செல்லப்பட்டது, நெதர்லாந்துக்கு கொண்டு போடப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! கிட்டத்தட்ட 2014ல துவங்கி ஒரு தொடர் போராட்டம். ஏன்னா ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு பொருள் போயிட்டுன்னு சொன்னா அந்த நாட்டுல இருந்து அதை அரசு முறையா மீட்டு கொண்டு வர்றதுக்கு லென்த்தியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், இங்க இருந்து கிளைம் பண்ணிருக்கணும், இதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான ஆவணங்கள் எல்லாம் கொடுத்துருக்கணும். இதெல்லாம் கடந்த காலங்களில் எதுவுமே நடக்கல. பிரிட்டிஷ் காலத்துல இங்க எஃப்ஐஆர் போட்டோமா? எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தை மீட்கணும். மோடி அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அக்கறை பாருங்க. தமிழர்களுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய சோழர்களுடைய அந்த வம்சத்தினுடைய ஆட்சியினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய அந்த செப்பேடுகளை மீட்கணுங்கிறதுக்காக 12 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் நம்முடைய இந்திய அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு இன்றைக்கு மீட்டு கொண்டு வந்திருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம்! ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இதை பத்தி எந்த அரசியல் தலைவர்களும் வாயை திறக்க மாட்டேங்கான். கேட்டா நான் தமிழன், நாங்க அப்படி நாங்க அந்த அகழ்வாயை பார்த்தோம், இந்த அகழ்வாயை பார்த்தோம், அப்படி இப்படின்னு கலர் கலரா ரீல் விட்டு இருக்காங்க. ஒரு வரலாற்று பொக்கிஷத்தை எவராலையும் கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷத்துல மீட்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை பாரத பிரதமர் நம்ம தமிழனுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை மீட்டு கொண்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டுல அதை பத்தி எந்த அரசியல் கட்சியும் வாயை திறக்க மாட்டேங்கான், ஒரு வாழ்த்து தெரிவிக்க மாட்டேங்கான், ஒரு நன்றி கூட தெரிவிக்க மாட்டேங்கான். எப்படி இருக்காங்க பாருங்க. இவங்க தமிழனுடைய காவலர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இந்த செப்பு பட்டயம் மாத்திரல, இந்த செப்பு பட்டயம் தவிர கடந்த 14 ஆண்டுகளாக இந்த பாரத பிரதமரனுடைய ஆட்சியில 12 ஆண்டுகள்ல பல விஷயங்களை மத்திய அரசாங்கம் வெளிநாடுகள்ல இருந்து தமிழர்களுடைய கலாச்சார பொருட்கள் வெளிநாட்டுல கடத்தப்பட்டு வச்சிருந்ததெல்லாம் பல விஷயங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கு. உதாரணம் சொல்லணும்னா, தமிழகத்தினுடைய அந்த தஞ்சாவூர் பகுதியில இருந்து மாணிக்க வாசகரனுடைய சிலை ஒரு உள்ளது. அந்த மாணிக்க வாசகரனுடைய சிலை வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டிருந்தது. அதை 2016ல நம்முடைய மோடியினுடைய அரசாங்கம் அவர்கள் மீட்டு கொண்டு வந்தாங்க. அதே போல அரியலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீபுரந்தான் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயில். அந்த சிவன் கோயில இருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடராஜர் சிலை, 50 நாளான அந்த நடராஜர் சிலை, கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் 900 ஆண்டுகள் ஒரு பழமை வாய்ந்த அந்த நடராஜர் சிலை. அந்த நடராஜர் சிலைய சுமாரா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து கடத்தி கொண்டு போய் அமெரிக்காவுக்கு கொண்டு போய், அமெரிக்கால இருந்து ஆஸ்திரேலியால இருந்து இந்திய அரசாங்கம், மோடி அவர்களுடைய அரசாங்கம் மீட்டு கொண்டு வந்திருக்கு அந்த 50 நடராஜர் சிலையை. அதே போல இப்ப சமீபத்துல 2026ல கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய சவுந்தரராஜ பெருமாள் அப்படிங்கிற பெருமாள் கோயில இருந்த திருமங்கை ஆழ்வாரனுடைய சிலை, அந்த திருமங்கை ஆழ்வார் சிலைய இங்கிலாந்து நாட்டில இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்படி பல்வேறு நம்முடைய தமிழனுடைய பொக்கிஷங்கள், கலாச்சாரமாகி பறைசாற்றக்கூடிய பல விஷயங்களை உலக நாடுகள்ல இருந்து, பல நாடுகள்ல இருந்து நம்முடைய பாரத பிரதமர் மீட்டு கொண்டு வந்திருக்காரு. கடந்த 70 ஆண்டுகள் 60 ஆண்டுகளாக யாரு காங்கிரசினுடைய அரசாங்கம், இந்த தமிழகத்துல இருந்த திமுக கூட்டணி அரசாங்கம் எதுவுமே செய்யாத ஒரு விஷயத்த
இந்த 12 ஆண்டுகளில் பல பொருட்களை, அரிய பொக்கிஷங்களை, தமிழர்களினுடைய பாரம்பரியமான விஷயங்களை எல்லாம் இந்த மோடிஜியினுடைய அரசாங்கம் மீட்டு கொண்டு வந்திருக்கு. இதெல்லாம் பாதுகாக்க இவங்க தவறிட்டாங்க, அப்படிதான் சொல்லணும். கடந்த 50 ஆண்டுகளாக தமிழகத்துல இருந்த அந்த திராவிட அரசுகள் அதை பத்தி கண்டுக்கிடவே இல்லை. பல சிலைகள் காணாம போயிருக்குது. இன்னைக்கும் பாருங்க, பல கோயில்கள் உள்ள சிலைகள் வெளிநாடுகளுக்கு வந்து கடத்தப்பட்டிருக்குது, காணாமல் போயிருக்கு. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுன்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல இருக்கு. அது என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல. நம்முடைய முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்கள் இருந்தப்போ பெரிய அளவுல அதை வந்து முயற்சி பண்ணி நிறைய சிலைகளை, பல சிலைகளை மீட்பதற்கு, பல அரிய பொக்கிஷங்களை மீட்பதற்கு நிறைய முயற்சி பண்ணாங்க. அதுக்குள்ள அவரை மாத்தி அடிச்சு அவர் மேல குற்றச்சாட்டுலாம் பண்ணி அவரை இது பண்ணி விட்டாங்க. அந்த சிலைகள் கூட இன்னைக்கு பல சிலைகள் கோவில்கள்ல, நம்முடைய கோயில்கள் உள்ள பாரம்பரியமான ஐம்பொன் சிலைகள், வெண்கல சிலைகள் எல்லாம் காணாம போயிருக்கு. இன்னும் சொல்ல போனா கற்சிலைகள், பல கோயில்கள் உள்ள அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்கள்ல கற்சிலைகளையே பெயர்த்து எடுத்து, மயில் சிலை, யானை சிலைகள் எல்லாம் பெயர்த்து எடுத்து கொண்டு போய் வெளிநாட்டுல கொண்டு போய் வித்துருக்கிறான். இங்க இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை ஒரு புகார் கூட கொடுக்கல. இவங்களே அதுக்கு உடந்தையா இருக்கானாங்கிறது நமக்கு சந்தேகமா தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில திருநாவலூர்ங்கிற பகுதி, அந்த திருநாவலூர்ல வந்து ஒரு கோயில்ல ஒரு முக்கியமான தகடுகள், செப்பேடுகள், தகடுகள், பாரம்பரியமான பொருட்கள் இதெல்லாம் எடுத்து பழைய காயலாங்கடைக்கு தூக்கி போடுறான். யாரு? ஈஓ போடுது. அறநிலையத்துறையினுடைய செயல் அலுவலர் முன்னிலையிலேயே பொக்கிஷமான பொருட்களை எல்லாம் தூக்கி பழைய இரும்பு கடைக்கு போடுதாங்கல்ல. இவனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா? இவங்களுக்கு பழைய பொருட்களை பாதுகாப்பு தெரியும். இப்ப நாங்க தமிழர்களுடைய பாரம்பரியத்தை மீட்கிறோம், அங்க தோண்டி எடுக்கும், இங்க தோண்டி எடுக்கலாம் இருக்கு. இருக்கிறத மூல காப்பாத்துறதுக்கு நீங்க வழியை பார்த்தீங்களா? அவ்வளத்தையும் அழிச்சிட்டு இருக்கு இந்து சமய அறநிலையத்துறை. பல கோயில்கள் இருக்கக்கூடிய பாரம்பரியமான பொக்கிஷங்களான சிலைகள், அந்த செப்பேடுகள், அந்த பாரம்பரியமான கல்வெட்டுகள் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஆனா இன்றைக்கு நம்முடைய மத்திய சர்க்கார் இதையெல்லாம் மிகப்பெரிய அளவுல மீட்டு கொண்டு வந்திருக்கிறது. உண்மையிலேயே நாம் தமிழர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த இப்ப மீட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள்ங்கிறது தமிழனுடைய ஒரு கலாச்சாரத்தை இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் நெதர்லாந்து நாட்டிலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக அனைத்து தமிழர்களின் சார்பில் பாரத பிரதமர் அவர்களுக்கு கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.